மாதிரி அந்த மாதிரி வந்துட்டாரு எங்க மாப்பிள்ளை வாங்கனே. மாடியில் வந்து ஷவர் தான் பார்த்துங்க. இந்த வீட்டில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலே கட்டிட்டோம். ஏன்னா இப்படி தான் ஏறி ஏறி வரணும். ஸ்கூல் லீவில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. அது மாதிரி செஞ்சோம்னா நம்ம ஒரு வாரத்தில் வச்சு சாப்பிடலாம். இப்போ தான் சரி எங்களுக்கு லீவ் விட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் ஸ்கூல் பண்ணுறது நானும் வீட்டில் தான் இருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி சொல்லுது. உருளைக்கிழங்கு போய் அங்கே போய் நாங்கள் செக்கு பழத்தில் போய் உருளைக்கிழங்கு வருது. இப்போ வீட்டுக்கு முன்னாடியே உருளைண்ணி விட்டுக்கிட்டு போகிறாங்க. கட்டையில் பார்க்குற மாதிரி அப்படி எனக்கே ஆச்சரியமா இருக்குது. இளவேணி தான் போட்டோன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. ஜாலியாக இருக்கிறதா போனதே. இந்த மாதிரி அந்த மாதிரி வந்துட்டாரு எங்க மாப்பிள்ளை. சங்கு வந்துருக்கு. பல வருஷம் கழிச்சு பல வருஷம் வந்து கழிச்சு வந்துருக்கேன். இன்னே தெரிஞ்சது பெரிய பையடா பால் வந்து குட்டி பாக்கெட் தான் வேணுந்தேன். ஆள் கொஞ்சம் ஏமா டீ குடிக்கிற டீ காபி குடிக்கிறது பாருமா. டீ காப்பிலாம் குடிக்கிறது இல்லையா? ஒன்லி டீ டோட்டலர். சரி செவனப்பு இருக்குது பார்க்கல. செவனப்பு இருக்குது அவ்வளோதாம்மா. அம்மா தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அப்புறம் என்னத்துமா ஜூஸ் தருது. பாய் பாய் வாங்கண்ணே. பாய் வந்துட்டா அப்படி வரவேற்பு லைட்டெல்லாம் போட்டு விடா அப்படி. ஐயோ அம்மாடியே அந்த பழிச்சுக்கலாங்க. எல்லாருமே சாப்பிட்றோம். இந்த நேரம் சரியில்லை. மூஞ்சும் சரியில்லை. நல்லா தாங்க இருக்கும். சூப்பராக இருக்கும். இல்லைப்பா இப்போ காலையில் பாரு. இன்னைக்கெல்லாம் எந்த நாளுமே இல்லை. இல்லை இன்னைக்கு ஏதாவது நாள் இருக்குன்னாங்க. கமெண்ட் போட்டுருந்தாங்க. பிரதோஷம். ஆமாம் பிரதோஷம். நான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை. ஆமாம் ஆள் வச்சு கொஞ்சமாச்சும். சரி சரி. உன் தங்கச்சி தோசைக்கல்ல போட்டு சிறப்பு. எல்லாம் என் ட்ரைனிங் தான். அண்ணன் இருந்து தங்கச்சி கத்துக்கலாம். எல்லாம் 33 வருஷமா சீப் குக்கா இருக்கிறோம். 33 வருஷமா பிறந்ததுல இருந்தே இருக்கீங்களா? பிறந்தோடனே அவங்க அம்மா கொண்டு போய் அப்படியே இதுல விட்டாச்சு, ஹோட்டல்ல விட்டாச்சு. 2 வீடியோக்கு முன்னாடி வந்து மேலே வந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாம் காமிச்சிருப்போம். இப்போ எல்லாம் மேலே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லையுமே உங்களுக்கு அவ்வளோக்கும் காமிக்கல, லைட்டாக காமிச்சோம். இப்போ மேலே போயிட்டு அப்பா தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. இங்கே மேலே போயிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களா? இட் மீன்ஸ் தண்ணி எதுக்காக அடிச்சு என்ன கான்கிரீட்டுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை போயிட்டு தண்ணி லீக் ஆகுதாம்மா, அதை அடைக்கிறதுக்கு விட்டதுனால போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த சுருக்கி போடுறதுக்கு முன்னாடி வந்து போடுறதுக்கு முன்னாடி காமிச்சிருப்போம். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. 10 நாளைக்கு வந்து இப்படி தான் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி உள்ளேன்னா வந்து கிராக் விழுந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி அடிச்சிட்ருக்கோம். போன வீட்டில் வந்துட்டு பழைய வீட்டில் வந்து மாடியில் வந்து ஷவர் தான் பார்த்தீங்க. இந்த வீட்டில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலே கட்டிட்டோம். குளிச்சோம்னா மண்டை உடஞ்சி போயிடும். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து சும்மா ஒரு எலிவேஷனுக்காக இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு. அவங்க இன்ஜினியர் சொன்னாங்க ஸ்விம்மிங் பூலாக வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சோம்னா மாடி வீக் ஆயிரும் அப்படின்னு அதையும் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம்ம ஸ்விம்மிங் பூல் வச்சோம்னா என்ன 1 நாள் 2 நாள் குளிப்போம், அதுக்கப்புறம் அது பக்கமே போக மாட்டோம். அந்த மாடிக்கே எப்போயாவது தான் வரும். அதனால் ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சோம்னா தேவையில்லாத செலவு, அப்புறம் மாடிக்கும் இது டேஞ்சரு. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம அப்போது அந்த மாடி வீட்டில் வந்து இது வச்சோம்ல, அந்த பிளாஸ்டிக்லேயே வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆர்டர் போட்டு இது பண்ணோம். ஸோ அது ஆர்டர் போட்டிருக்கு, இன்னும் 2-3 நாளில் வந்துடும். ஸோ அதை வச்சு இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இன்ஜினியர்ட்ட நான் அப்பயே சொன்னேன், ஆனால் இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் வச்சு விட்ருங்கன்னா வச்சு விட்டா ஈஸியாக போயிட்டு வரலான்னு. அதனால எடுத்தா எலிவேஷன் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அழகா தான் இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் வச்சிருந்தா அழகா இப்படி போயிட்டு வரலாம். அவங்க ஏன் வைக்கலைன்னா இந்த லைன் பாருங்களேன், இந்த லைன் வந்துட்டு தெரியுது. ஸோ இந்த லைன் வந்து அப்படியே வீடு ஃபுல்லுமே போகும். இந்த இடத்துல ஓப்பனிங் வச்சோம்னா இந்த இடத்துல மட்டும் அசிங்கமாக கட் ஆன மாதிரி இருக்கும், எலிவேஷன் நல்லா இருக்காது அப்படின்னு இன்ஜினியர் சொன்னதுனால அது வைக்கலை. ஆனால் அது எடுத்தோம்னா தான் ஃப்யூச்சரில் இவ்வளோ பெரிய இடம். இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு பெரிய வீடு கட்டலாம், ஆவரேஜான ஒரு வீடு. அது அவ்வளோ இடம் வேஸ்ட்டாக போகுது. இன்ஜினியர்கிட்ட சொல்லி பார்ப்போம் மறுபடியும். இந்த இடத்த மட்டும் ஓப்பன் பண்ணிட்டா ஈஸியாக போயிட்டு வரத்துக்கு ஆக்சஸபிளாக இருக்கும். இல்லைன்னா இப்படி தான் ஏறி வரணும்.
ஸோ இந்த மாடியில் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இது அது பேர் என்ன, கூலிங்காக இருக்கிறதுக்கு வந்து அந்த கலராக நிறைய பெயிண்ட் அடிக்கலாம், டெம்பரேச்சர் கம்மியாகும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணீங்க, அது எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த டவுட்டில் நிறைய பேரும் மேபி இருக்கலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாயங்கால நேரம் மாடிக்கு வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே இயற்கை காட்சியோட செம்மையாக வந்து சூப்பராக வைப் பண்ணலாம். நேற்று தான் நானும் அம்மா ஜீவி எல்லாருமே வந்தோம். நல்லா வெயிலுக்கு வந்து நேற்று மழை பெய்கிற மாதிரியே இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எங்கள் ஏரியா, இதுதாங்க எங்கள் ஏரியா. வெயில் காலத்தில் இப்படி ஆவரேஜாக இருக்குது. இதுவே மழை காலம் பனிக்காலம் அந்த மாதிரிலாம் வந்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கோங்களா, இந்த இடத்துலலாம் வந்துட்டு லைட் வச்சுட்டு பழைய வீட்டில் வர மாதிரி வந்துட்டு அந்த மாடியில் குக்கிங் பண்ணுறது, தோட்டம் வைக்கிறது, ஸ்விம்மிங் பூலு, அந்த மாதிரி நிறைய ஒன்றா வரக்கூடிய வீடியோஸில் எல்லாமே வரும். ஸோ ஸ்டே டியூன். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அம்மா வந்து புதுசாக ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ கீழே போயிட்டு நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். போன வீடியோ வந்து காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு. ஸோ இதுதான் அது சோலார் லைட்டு. நம்ம இது இங்கே க்ளோஸ் பண்ணி நான் இங்கே பாருங்கள், நான் இப்போ கரெக்டாக மணி வந்து ஒரு 6-6 இருக்கும். சன்லைட்லாம் போயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் 2-3 நிமிஷம் வந்து எரிஞ்சிட்டு அதுவே ஆஃப் ஆகிரும். நம்ம எப்பப்பெல்லாம் இந்த இதுக்கு பக்கத்தில் மோஷன் கொடுக்குறோமோ, நம்ம நடந்து போகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக எரியும். இப்போ நம்ம இது பக்கத்தில் இருக்கிறனால அது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம போயிட்டோம்னா அதாவே ஆஃப் ஆயிரும். ஸோ உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் நிறையா லைட் இருக்குது இந்த மாதிரி. இந்த லைட் பேர் ஆனால் சோலார் லைட்டுன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலும் நிறைய கிடைக்கும், நீங்களே வாங்கிக்கலாம். சரி வாங்க கீழே போகலாம். The next day. வணக்கம். இது எங்கள் அறுபது பையன் ஞாயிற்றுக்கிழமை அப்படி இந்த பக்கம் வந்தேன். அப்படியே வந்து நான் என் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அத்தை எனக்கு டீ கடை கேட்டு செஞ்சு கொடுத்தேன். என்ன இப்போ கொரோனா போது செஞ்சு கொடுத்தேன். பட்டும் செய்யலை செய்யறது ஒரு ராவடியாங்கிட்ட பார்த்தா நைட் ஆயிடுச்சு. மணி அவன் வந்து இருந்தங்காட்டி சரி நேற்று மீன் எடுத்துருக்கோம், பொறிச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு எனக்கு போட்டு கொடுத்தேன்னா இப்போ சேமன் போடா அப்படின்னு. சரி இப்போ காலத்துக்கு வந்து இப்போ காலையில் இப்போ செய்யறோம். ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில் தான் வீடு. சரி செஞ்சு இப்போ எடுத்துகிட்டு போகலான்ட்டு இப்போ டீ கடை கேக்கு தான் செய்ய போகிறோம். அது முழுசாக நீங்கள் பாருங்கள் எப்படி நான் செய்யறேன். அதே மாதிரி பார்த்து இப்போ வந்து ஸ்கூல் லீவில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. அது மாதிரி செஞ்சு வச்சோம்னா நம்ம ஒரு வாரத்துலாம் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டீங்க. வாங்க டீ கடை கேக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க. வச்சுக்கூட மாவா கிடக்குது. எந்த மாவுன்னு முன்னே நான் கண்டுபிடிச்சாகணும். மைதா மாவா இல்லை அரிசி மாவா கார்ன்ஃப்ளவர் மாவை நான் கண்டுபிடிச்சேன். மைதாவுக்கும் கார்ன்ஃப்ளவருக்கும் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமாகவே இருக்கு. மைதா கிடையாது, நைஸாக தான் இருக்குது. கார்ன்ஃப்ளவர் வந்து இன்னும் நைஸாக இருக்கும். இது வந்து மைதா மாவு தான். ரவை தெரிஞ்சு போயிடும். நம்ம ரவை நல்லா குறையாக இருக்கிறதுனால இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு இந்த அரிசி மாவு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்லை கண்டுபிடிக்கலாம். அரிசி மாவு மைதா மாவு கண்டுபிடிக்கலாம். நம்ம அரிசி மாவு மைதாவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மைதா தான். மைதா மாவு, ரவை, மைதா, ரவை, சக்கரை இந்த டக்குன்னு வச்சு நம்ம ஒரு டீ கடைக்கு எப்படி செய்யணும் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னு உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். மைதா மாவு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். ரவை வந்து ஒரு 1/2 கப்பு ரவை, 3/4 கப்பு சர்க்கரை, 3/4 கப்பு சர்க்கரை, ஒரு முட்டை, அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஏலக்காய் வாசத்துக்கு வந்து ஒரு 7 ஏலக்காய். ஒரு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 7 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான். பாருங்க நம்ம கேக்கு தேவையான பொருள் இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். சீக்கிரம் நம்ம வீட்டில் இருந்தால் டக்குன்னு எடுத்து போட்டு செஞ்சோம்னா 2 நாளைக்கு வச்சு சூப்பராக நம்ம சாப்பிடலாம். எனக்குமே நம்ம பிடிக்கிற கேக் செஞ்சு பல வருஷம் ஆகுது. கொரோனா போது நான் செஞ்சேன். இப்போதான் சரி எனக்கு லீவ் விட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு ஸ்கூல் போயிட்டு நானும் வீட்டில் தான் இருப்பேன். சரி செஞ்சு வச்சா சின்னிப்பு நான் கம்மியாக போட்டு தான் செய்வேன் நான் சாப்பிட்றதுனால. அதெல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிட்றான்னு இப்போ அதான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சர்க்கரை முன்னே நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். நாங்கள் பாருங்கள் சர்க்கரை ஜாடியில் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ கூட வந்து ஏலக்காயும் போட்டுக்கலாம். இதை ஒரு சுற்று ஓட்டி விட்டு அப்புறம் முட்டையை ஒரு சுற்றி அரைச்சிக்கலாம். ஏன்னா இப்பயே முட்டையை நம்ம போட்டோம்னா சர்க்கரை மையாது. அதான் சர்க்கரையை அரைச்சிக்கிட்டு முட்டையை ஒன்று ஊற்றி அடிச்சு விட்டு இப்போ நான் எடுத்துட்டு வரேன். பாருங்க நல்லா சர்க்கரையை அரைச்சி விட்டு ஒரு முட்டையை ஊற்றி எல்லாம் அடித்து இப்போ கொண்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் மாவு போட்டுக்கிறேன். மைதாவை பாருங்கள் ஒரு கப்பு. எவ்வளோ கிராம் இருக்கும் மாவு? 1/4 கிலோ கண்ணு. ஓகே 1/4 கிலோ மாவு. இது வந்து 100 கிராம் ஒரு ரவை, 100 கிராம் ரவை வந்து 2 ஸ்பூனு அரிசி மாவு. கொஞ்சோண்டு சோடா போட்டீங்கன்னா சோடா போடாது சுட்டோம்னா கெட்டியாக கடுக்காமல் இருக்குது, நம்ம திங்க முடியாது. நமக்கு சாப்பிட்டா வேணுங்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் சோடா உப்பு. இது பாருங்க கொஞ்சோண்டு உப்பு. பாருங்க நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம கலைக்குவோம். உங்களே நெய் இருந்தால் ஊற்றிக்காங்க, நெய் இல்லைனா டால்டா இருந்தால் கூட ஊற்றிக்காங்க. எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ஆயில் ஊற்றி கூட நம்ம பெஞ்சிக்கலாம்.
ஊரில் என்ன இருக்குது அதை வச்சு நீங்கள் செய்யுங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி தோற்று பாரு, நீங்கள் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம், இல்லை பால் வேணால் ஊற்றிக்கலாம். முன்னே நம்ம இதை ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிக்கிட்டு நம்ம பத்தாத இதுக்கு நம்ம பால் வேணால் ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் இது பத்தாது, கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்குவேன். நம்ம வந்து பூரி மாவு பார்த்துக்கு தான் நம்ம பேஞ்சிக்கணும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. சூப்பராக இருக்கும். எல்லாம் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம வர தான் இருக்குது. கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பூரி மாவை பார்த்து பேஞ்சிக்கலாம். நல்லா நம்ம கலக்கியாச்சு. கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றி, ஏன்னா ரவை கொஞ்சம் நம்ம போட்டுக்கனால ரவை கொஞ்சம் ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கையில் ஓட்டுற மாதிரி இருக்கும். ரவையில் கொஞ்சம் ஊறிச்சுன்னா கரெக்டான பாதத்துக்கு வந்துடும். சரி, கொஞ்சம் ஊறின வாடி ஒரு 1/4 மணி நேரம் வச்சு நம்ம இது போடலாம். இது பாருங்கள் நல்லா ஒரு அரை மணி நேரமே பாயிடுச்சு. நல்லா ஊற வச்சு நல்லா ஊறிச்சு. இந்த பாதத்துக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த கையில் காத்தா முன்ன ஒட்டிச்சு பேய் மாதிரி, இப்போ பாரு ஒட்டவே இல்லை. நல்லா ரவை நல்லா ஊறிச்சு. இப்போ வந்து நம்ம கேக் செஞ்சுக்குவோம். இன்னும் வந்து நல்லா காய வைக்கவும் கூடாது, நல்லா ஆறணும். நம்ம ஒரு மீடியமான சூடு பண்ணி நம்ம கச்சாயத்தை பொரிச்சு எடுத்துக்குவோம். நல்லா கச்சாயம் முழுகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியமான சூடு ஏறினா நமக்கு போதும். சூடு எடுத்து அப்புறம் பொரிச்சு எடுத்துக்குவோம். அதாவது நம்ம உருண்டை பிடிச்சி கீத்து போடுவோம். நம்ம கீத்து போட்டு எண்ணெயில் போட்டோம்னா அழகாக வெடிச்சு அப்படியே பாலமாக வெடிச்சு அழகாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ரவுண்டாக ஒரு கீத்து போட்டுக்குவோம். அதே இப்படி கீத்து போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்காங்களேன், கரெக்டாக வரும் நமக்கு. ஆட்டாங்கல்ல மீன்களே ஊருக்குள்ளேயே வருது. இன்னைக்கு இப்படி பொரிச்சு எடுத்தா டீ கடை கேக் ரெடி. கேக் பாருங்க நல்லா வெடிச்சு எப்படி வருது பாருங்க, சூப்பராக அதே வெடிச்சு வேகுது. நான் கீத்து போட்டேன். கீத்து போட்ட பக்கமும் வெடிக்குது, கீத்து போடாத பக்கமும் வெடிக்குது. நம்ம பார்த்தா கீத்தே போடாதே நம்ம அப்படியே வைக்கிற மாட்டேது அடுப்புல. உருளைக்கல் நாங்கள் போய் அங்கே போய் நாங்கள் தெற்கு பழத்தில் போய் உருளைக்கல் வேணுதான். இப்போ வீட்டுக்கு முன்னாடியே உருளாமே வித்துக்கிட்டு போகிறாங்க. பாருங்க, நம்ம தேவைப்படும் போது கிடைக்காது, தேவைப்படாம போது வீட்டு வாசலே வந்து விற்கிறாங்க. இப்படி வந்து வாங்கினா வீட்டு பக்கம் வந்து வாங்கினோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக வாங்கலாம், விலை பேசி வாங்கலாம். அவங்க பக்கம் நம்ம தேடி போய் வாங்கினா தான் விலை வச்சா சொல்கிறாங்க. பாருங்க, இந்த 4 கேக் நல்லா வெடிச்சு வெந்துருச்சு. இந்த 4 கேக் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த 3 இன்னும் கொஞ்சம் செவந்து வேகட்டும். பாருங்க நல்லா எப்படி வெடிச்சு பாலமாக அப்படியே அழகாக வெந்துட்டு இருக்குது. ஒரு சைடு தீயுது, அதை அப்படி திருப்பி போடுறேன். அடுப்பு மீடியமாக வச்சே வேவிங்க, ஏன்னா சீக்கிரம் செவந்து போயிடும், உள்ளுக்குள்ள மாவாக இருக்கும். அதுக்கோசரம் அடுப்பு வந்து நம்ம ஒரு மீடியமாக அடுப்பு சன்னமாக வச்சு நம்ம வேவிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கேக்கு நல்லா சூப்பராக வெந்துடும். கடையில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான், அதே மெத்தடில் நம்ம போட்டோம்னா கரெக்டாக அதே மாதிரி நமக்கு ஒரு கடை கேக்கு மாதிரியே வரும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ஒரு ஆசையாக வீட்டில் இருந்து சாப்பிடும். நாமளுமே ஒரு போர் அடிச்சுன்னா எடுத்து வச்சு 1 சாப்பிடணும்னா போதும். நிறைய கொடுத்தீங்களா ஒரு நாளைக்கு 1 சாப்பிடலாம், கெட்டுலாம் போகிறது நல்லா இருக்கும். சூப்பராக நல்லா வெந்து கேக்கு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பாருங்களேன் எப்படி சாப்பிட்டாவும் இருக்குது, நல்லா வெடிச்சு கட்டையில் பார்க்குற மாதிரி அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இளவேணி தான் போட்டோன்னாலும் எனக்கே டவுட்டாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. இங்கே பாருங்க நல்லா வெந்து சாப்பிட்டா நல்லா இருக்குது. நல்லா வெளியே பாருங்க, நல்லா முருகலாக செவந்து நல்லா இருக்குது. உள்ளேயுமே பாருங்க நல்லா வெந்திருக்குது, சூப்பராக வெந்திருக்குது. சாப்பிடுவேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. கடையில சாப்பிட்ற மாதிரியே இருக்கா? இதே மாதிரி தான் இருக்குங்க, என் மெத்தட் மாறவே இல்லை. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மக்கள் பண்ணுங்க, அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க. டாட்டா பாய், சி யூ. வாங்க நம்ம வீட்டில் வாங்க, நான் செஞ்சுருக்கேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்.